ஒரு அழகான காட்டில ஒரு சின்ன சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் வலிமையானது, ஆனால் அது மிகவும் தனிமையாக இருந்தது. ஒரு நாள் அது காட்டில் நடந்து கொண்டிருந்த போது அது ஒரு குட்டி முயலை பார்த்தது. முயல் சிங்கத்தை பார்த்ததும் மிகவும் பயந்து போனது. ஐயோ, சிங்கம் என்னை சாப்பிடப் போகிறது என்று அது நினைத்தது. ஆனால் சிங்கம் மெதுவாக சொன்னது, பயப்படாதே, நான் உன்னை சாப்பிட மாட்டேன். நான் ஒரு நல்ல நண்பனை தேடிக்கொண்டிருக்கிறேன். முயல் ஆச்சரியமாக கேட்டது, நான் உங்களுக்கு நண்பனா? சிங்கம் சிரித்துக் கொண்டு சொன்னது, ஆமாம், பெரியவன் சிறியவன் என்று இல்லை, நல்ல மனசு இருந்தால் போதும். அந்த நாளில் நண்பர்களாகிவிட்டார்கள். ஒரு நாள் காட்டில் மிகவும் கனமழை பெய்தது. எங்கும் தண்ணீர் நிரம்பியது. அப்பொழுது முயல் தண்ணீரில் சிக்கிக் கொண்டது. முயல் பயந்து உதவி கேட்டது. சிங்கமே, என்னை காப்பாற்று. சிங்கம் உடனே ஓடி வந்து, பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்லி முயலை பாதுகாப்பாக காப்பாற்றியது. மழை நின்ற பிறகு முயல் மிகவும் மகிழ்ச்சியுடன் சொன்னது, நீ என் வாழ்க்கையில் கிடைத்த சிறந்த நண்பன். சிங்கமும் மகிழ்ச்சியுடன் சிரித்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நண்பத்துக்கு அளவு இல்லை. உண்மையான நண்பன் எப்போதும் உதவுவான். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு நாய் தனது உரிமையாளருடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மிகவும் விசுவாசமான நாய். ஒரு நாள் இரவு அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த போது சில திருடர்கள் அமைதியாக வீட்டிற்குள் வர முயன்றார்கள். அதை கவனித்த நாய் உடனே குரைத்தது. பயமின்றி அது திருடர்களை எதிர்த்து நின்றது. நாயின் சத்தம் கேட்டு உரிமையாளர் எழுந்தார். அதை பார்த்த திருடர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். உரிமையாளர் நாயை அன்பாக தழுவினார். நீயே என் உண்மையான நண்பன். விசுவாசம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். அழகான காட்டில் ஒரு சிறிய எறும்பு நதிக்கரையில் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று மழை பெய்து நதி வெள்ளமாகியது. அந்த எறும்பு தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. காப்பாற்றும் என்று அது பயந்து போராடியது. ஒரு புறா இதை பார்த்து ஒரு இலையை தண்ணீரில் போட்டது. எறும்பு அதில் ஏறி கரையை அடைந்தது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேட்டைக்காரன் புறாவை குறிவைத்தான். அதை எறும்பு கவனித்தது. எறும்பு அவன் காலில் கடித்தது. குறி தவறியது. புறா பறந்து தப்பித்தது. கற்றுக்கொள்ள வேண்டியது, சிறியவர்களாலும் பெரிய உதவி செய்ய முடியும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கொடிய சிங்கம் வாழ்ந்தது. அது தினமும் பல விலங்குகளை வேட்டையாடி எல்லாரையும் பயமுறுத்தியது. பயந்த விலங்குகள் ஒன்று கூடி தினமும் ஒரு விலங்கை சிங்கத்திடம் அனுப்ப முடிவு செய்தன. ஒரு நாள் ஒரு சிறிய முயல் தன் வரிசையில் மெதுவாக சிங்கத்தை நோக்கி சென்றது. அது ஒரு புத்திசாலியான திட்டம் வைத்திருந்தது. முயல், மற்றொரு சிங்கம் இருக்கிறது என்று சொல்லி அதை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்றது. சிங்கம் உள்ளே பார்த்தபோது தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அதை மற்றொரு சிங்கம் என்று நினைத்த சிங்கம் உடனே குதித்தது. அது வெளியே வர முடியவில்லை. முயலின் புத்திசாலித்தனம் அனைத்து விலங்குகளையும் காப்பாற்றியது.